ஒரு மிகப்பெரிய பணக்காரன் தான். அவனோட சொத்து எல்லாமே அவங்க அப்பா அவனுக்கு சேர்த்து வச்சதுதான். அவன் எந்த வேலைக்குமே போக மாட்டான். என்ன காரணம்னா, பணக்காரவங்களாம் வேலைக்கு போகவே கூடாது, பணக்காரவங்க வேலைக்கு போனால் அது இழிவான செயல், ஏழைகள் தான் வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேலைக்கே போக மாட்டான். ரொம்ப சோம்பேறியாக இருந்துக்கிட்டே இருந்தான். இதனாலேயே அவனுக்கு வியாதி வர ஆரம்பிச்சிது. இது எல்லாமே அவனோட மனைவிக்கு பிடிக்கவே இல்லை. அவன் மனைவி நல்ல ஒரு குணவதியாக இருப்பாள். ஆனால் அவளுக்கு கணவனோட செயல் எதுவுமே பிடிக்கல. அவன் இந்த மாதிரி சோம்பேறித்தனமாக இருக்கிறது பிடிக்கவே இல்லை. எப்படியாச்சும் மாற்றணும் முயற்சி பண்ணி பார்த்தா முடியவே இல்லை அவளால். ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, அந்த பணக்காரன் என்ன பண்ணுறான், தன்னோட மனைவிட்ட கேட்குறான், நீ சாப்பிட்டியா, என்ன சாப்பிட்ட அப்படின்னு சொல்லி கேட்டான். அந்த பணக்காரனுக்கு தன்னோட மனைவி மேலே ரொம்ப பிரியம் அவனுக்கு. இப்போ மனைவி சொல்கிறா, நான் சாப்பிட்டேன், என்ன சாப்பிட்டேன்னா பழையது சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். இது கேட்டோன்னே அந்த பணக்காரனுக்கு ரொம்ப கோவம் வந்துட்டு தன்னோட சமையல்காரியை கூப்பிட்றான். என்னோட இல்லத்தரசிக்கு நீ பழையதா போட்ட அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக திட்டினா அந்த சமையல்காரியை. உடனே அந்த சமையல்காரி சொல்கிறா, இல்லைங்கய்யா, அம்மாவுக்கு நான் இப்போ சமைச்சதான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த வேலைக்காரி. அந்த பணக்காரனோட மனைவி என்ன பண்ணுறா, அந்த வேலைக்காரியை வீட்டுக்குள்ளே போக சொல்லிட்டு இப்போ தன்னோட கணவன்கிட்ட சொல்கிறா. என்ன சொன்னான்னா, ஆமாம் நான் பழையதான் சாப்பிட்டேன். எப்படின்னா, நம்மளோட சொத்து எல்லாமே உங்கள் அப்பா சம்பாரித்து சேர்த்து வச்சது தானே, அப்போ அது பழசு தானே, அதில் சமைச்சு சாப்பிட்ற சாப்பாடும் பழையது தானே, நீங்கள் சம்பாரித்து உழைச்சி சாப்பிட்டா அதுதானே புது சாப்பாடு, அப்போ நான் பழையதுன்னு சொன்னதில் என்ன தப்பு இருக்குது, நான் சொன்னதில் எந்த தப்பும் இல்லை, நம்ம சாப்பிட்டது எல்லாமே பழையது தான் அப்படின்னு சொல்லி சொன்னால் மனைவி. இதை கேட்டோன்னே கணவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி, இனிமேல் நம்ம உழைச்சி தான் சம்பாரித்து சாப்பிட்ணும் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு தன்னோட சோம்பேறித்தனத்தை தூக்கி போட்டு உழைச்சி சம்பாரித்து சாப்பிட ஆரம்பித்தா அவளோட கணவன். உண்மையாக இருக்க எந்த வேலையுமே இழிவான செயல் இல்லைங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. வாழ்த்துக்கள்.